तक्षाध्वजं दारुकचोदितं रथं वैष्म्या समारोहति देवकीसुते भग्नो भवत्तक्षणमेव सुस्थिरो मनोरथश्चेदि नृपात्मजस्य च. ருக்மணியுடன் கண்ணன் ஏறியதுமே கருடக் கொடி பறக்கும். கண்ணனின் ரதம் கிளம்பிவிட்டது. ஆனால் இதை பார்த்து சிசுபாலனின் மனோரதமோ அந்த கணமே முறிந்து போய்விட்டது. ஹஸ்தேனானுநயன் விதர்பதனயாம் சானந்தமாலோகயன் ஹுங்காரேண நிமந்த்ரயம்ச்ச சஹசா சூதோத்தமம் தாருகம் டங்காரேண ஜராசனஸ்ய ச நிருபான் வித்ராவயன்னாகதான் ஸ்ரீமான் கச்சதி யாதவை பரிவ்ருதः சீக்ரம் ஹரித்வாரகம். ருக்மணியை கையினால் கட்டிக்கொண்டு ஆனந்தமாய் அவளை பார்த்து கொண்டே உடனே சாரதியான தாருகனை என்று கிளப்பிக்கொண்டு வில் உடைய டங்காரத்தால் விரோதிகளை விரட்டி கொண்டு யாதவ சேனையால் சூழப்பட்டவனாய் ஸ்ரீமானான கிருஷ்ணன் துவாரகைக்கு செல்கிறான். கன்யா சுல்கம் சாத்மனா யுத்தமேவே தியாக்ரோஷண்யே வாச்சரன் யுத்தமேவம் ஞாத்வா ராமம் சைகதாரவ்ரதம் ஸ்வாம் கன்யாம் தாத்தும் ஜாம்பவான் ப்யுபைதி. தன்னோடு யுத்தம் செய்ததே தனது பொண்ணுக்கு கன்யா சுல்கம் என்று சொல்லி ஜாம்பவதியை கொடுத்து செமந்தக மணியையும் சீதனமாய் கொடுத்து விட்டார். திரும்பி வந்து செமந்தக மணியை சத்ராஜித் இடமே கிருஷ்ணன் கொடுத்து விட்டான். சத்ராஜித் தத் சௌரரத்னம் கிரஹீத்வா கன்யாரத்னம் சத்யபாமாம் ததௌ ச ஜாமாதேதி ப்ராப்ய கிருஷ்ணம் ச லோகே ஜாயானேவம் பந்துவர்கே பபூவ. சத்ராஜித்தும் அந்த சூரியன் தந்த ரத்னத்தை பெற்றுக்கொண்டு கன்யாரத்னமான சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு கொடுத்தான். கண்ணனை இவ்வாறு மணவாள பிள்ளையாக அடைந்து யாதவ சமூகத்தில் மதிக்கத்தக்கவனாக இருந்தான். மகாவைஷ்ணவோயம் புரா காந்தினேயः புனகர்மடத்வம் ச லேபே கிமர்த்தம் ஜஹௌ துவாரகாஞ்ச பிரபேதே ச காஷீம் முகுந்தன் ச ஹித்வா மனிஸ்தத்ர ஹேதுஹு. பிருந்தாவனத்தில் பகவானின் பாத தூளியில் விழுந்து புரண்டாரே அந்த அக்ரூரராய்வர் அவரேதான். இருந்தாலும் மணி படுத்துகிற பாடு இது. யாருக்கும் மனது மாறிவிடும். பலராமர் அந்த மணி எங்கே என்று கிருஷ்ணனை கேட்டுக்கொண்டே இருந்தார். கண்ணன் அக்ரூரரை வரவைத்து நல்ல வார்த்தையை சொல்லி செமந்தக மணி உங்களிடம்தான் இருக்கிறதா என்று கேட்டான். அவரும் ஒப்புக்கொண்டார். அந்த செமந்தக மணியை காட்டிவிட்டு அக்ரூரர் இடமே கொடுத்து விட்டான் கண்ணன். பல பேருடைய கொலைக்கு காரணமான அந்த மணி அக்ரூரரிடம் மட்டும் ஏன் மங்களத்தை தந்தது? அக்ரூரர் அதன் வருமானத்தை கொண்டு தர்மம் செய்ததால். விந்தானுவிந்தாவதிலங்க்ய தூர்ணம் துர்யோதனம் சாப்யனுசிக்ஷிதாபி கோவிந்தமாராதரவிந்த நேத்ரம் விருத்வா வவந்தே கலு மித்ரவிந்தா. அவந்தி தேசத்தின் ராஜகுமாரிதான் மித்ரவிந்தா. அவள் கண்ணனுக்கு முறைப்பெண். கண்ணனை அவள் காதலித்தாள். அவனும் ஏற்றுக்கொண்டு விரும்பினான். மித்ரவிந்தாவுக்கு ஸ்வயம்வரம் நடந்தது. அவளது சகோதரர்கள் ஆன விந்தனும் அனுவிந்தனும் அவள் கையில் மாலையை கொடுத்து துரியோதனனுக்கே போடும்படி புத்தி கூறினார்கள். மித்ரவிந்தாவோ நேரே வந்து
கண்ணனின் கழுத்தில் மாலையிட்டாள். மித்ரவிந்தாவை துவாரகைக்கு அழைத்து வந்து கல்யாணம் செய்து கொண்டான் கண்ணன். நசாஸ்மியலூபி புஜகேந்திர கன்யாயா விருதோசி ஸ்வயமேவ பார்த்த காலிந்தியஹம் கஞ்ச சகாய கன்யா கிருஷ்ணாத் பரம் காந்தமஹம் ந ஜானே. ஹே பார்த்தா, நான் நாககன்னிகையான உலூபியும் இல்லை, அந்த மணிப்பூர் பெண்ணான அலியும் இல்லை. நான் சூரிய புத்திரியான காலிந்தியாக்கும் கண்ணனை தவிர வேறு யாரையும் விரும்ப மாட்டேன் என்றாள். அர்ஜுனன் கண்ணனிடம் வந்து சொல்ல, கண்ணன் அவளை கண்டு பேசி ரதத்தில் ஏற்றி வந்து துவாரகையில் கல்யாணம் செய்து கொண்டான். கோப்து சதாம் கோசல பூபதிஷ்ச கோபாலகஸ்யேவ ஹி சப்த கோபிஹி கிருத்வா பரீக்ஷாம் சஹசா விதித்வா கோபாலகிருஷ்ணம் பிரததௌ ஸ்வகன்யாம். கோபாலன் என்று தெரிந்து கொண்டே கோக்களை அடக்கச் சொன்னார்கள். கண்ணன் ஒரே மூச்சில் முண்டா தட்டி வந்து மூலக்கச்சம் கட்டி முண்டாசு கட்டி இடையனை போல் அந்த முரட்டு காளைகளை அடக்கி ஒரே மூக்கணையில் கோத்து இழுத்து வந்து விட்டான். சத்யா வந்து மாலையிட்டாள். அரசனுக்கும் அரசிகளுக்கும் இந்த நல்ல மாப்பிளையை கண்டு மிகவும் சந்தோஷம். பைத்ருஷ்வசேயசீம் பரிணீய பத்ராம் பால்யாத் பிரபிருத்யாத்மனி பக்தி யுக்தாம் பித்ரோஷ்ச சிஸ்ரூஷண காங்க்ஷயைவ பிரீதோ பவத் பிரீதி விவர்தனோயம். கண்ணனுக்கு ஸ்ருதகீர்த்தி என்ற ஒரு அத்தை இருந்தாள். அவள் கேகயராஜனுக்கு வாழ்க்கைப்பட்டு இருந்தாள். அவள் பெண்தான் பத்ரா. கண்ணனுக்கு முறை பெண். கண்ணன் தான் விடுவானா? பத்ராவின் அண்ணா அவன் தனது தங்கையை கண்ணனுக்கு கொடுக்க விரும்புவதாக வசுதேவரிடம் விண்ணப்பித்தான். வசுதேவரும் தேவகியும் விரும்பவே சுப முகூர்த்தத்தில் பத்ராவை கண்ணன் பாணிகிரகணம் செய்து கொண்டான். லக்ஷிதைவ சரணாப்ஜலாக்ஷயா லக்ஷ்மணேவ ஹி சசார லக்ஷ்மணா லக்ஷ்மபூத ஹரிவக்ஷசீர்ஷதா லக்ஷ்மபூத கமலேவ வீக்ஷிதா. மற்ற தேசத்து ராஜகுமாரி லக்ஷ்மணா, அவளுக்கு ஸ்வயம்வரம் ஏற்பாடாகி இருந்தது. பல தேசத்து ராஜகுமாரர்கள் வந்திருந்தனர். துவாரகாதீசனான கண்ணபிரான் தனது சதுரங்க சேனையுடன் வந்து எல்லா ராஜகுமாரர்களையும் வென்று லக்ஷ்மணாவை தேரில் ஏற்றிக்கொண்டு துவாரகை வந்து கல்யாணம் செய்து கொண்டான்.